திருப்புகழ் பாடல் எண் 2 பக்கரை விசித்திரமணி. அருணகிரிநாதர் பாடியருளிய பக்கரை விசித்திரமணி என்று தொடங்கும் இப்பாடல் விநாயகப் பெருமானை போற்றி பாடப்பட்டதாகும். திருப்புகழை நான் விருப்பத்தோடு பாடுவதற்கு நீயே அருள் செய்ய வேண்டுமென்று விநாயகப் பெருமானிடம் விண்ணப்பிக்கும் மிக முக்கியமான பாடல் இதாகும். முருகப்பெருமானின் தோற்றப்பொழில். இப்பாடலின் முதல் பாடியில் அருணகிரிநாதர் தான் பாட விரும்பும் முருகப்பெருமானின் அழகை விவரிக்கிறார். மயில் வாகனம். அழகிய சேணங்கள் மற்றும் மணிகள் அணிவிக்கப்பட்ட காற்றை விட வேகமாக பறந்து செல்லக்கூடிய குதிரை போன்ற வலிமை வாய்ந்த மயில் வாகனமே. கப்பல் மாலை. முருகனுக்கு உகந்த நறுமணம் வீசும் கடம்ப மலர் மாலை. வேல். கிளரஞ்ச மலையானது பொடி பொடியாகி அழியும்படி ஊடுருவி சென்ற கூர்மையான வேலாயுதம். சேவற் கொடி. 8 திசைகளும் அதிரும்படி கூவி எதிரிகளை அஞ்ச செய்யும் சேவல் கொடி. திருவடிகள். தோள்கள். பக்தர்களை காக்கும் சிறிய சிவந்த திருவடிகள் மற்றும் 12 தோள்கள். இந்த திருவுருவ அமைப்பை எல்லாம் நீ என் மனதில் நிறுத்தி உயர்ந்த நூலான திருப்புகழை நான் விருப்பத்தோடு பாடுவதற்கு எனக்கு நினைவாற்றலையும் அருளையும் தந்தையும் நான் ஒருபொழுதும் மறக்க மாட்டேன். இது விநாயக பெருமானிடம் வைக்கும் கோரிக்கையாக அருணகிரிநாதர் பாடுகிறார். இப்பாடலின் 2ஆம் பகுதி விநாயக பெருமான் விரும்பி உண்ணும் நைவேத்திய பொருட்களை மிக துல்லியமாக பட்டியலிடப்படுகிறது. கரும்பு, சுவையான பழங்கள், சர்க்கரை, பருப்பு, எள்ளுருண்டை, அவல், துவரம், பருப்பு, இளநீர், வண்டுகள் சேகரித்த தேன், பயிறு வகைகள், அப்பம், பச்சரிசி, பிட்டு, வெள்ளரிப்பழம், இடித்த மாவு வகைகள், கிழங்கு வகைகள் மற்றும் சோறு, கடலை, பச்சனங்கள் என பல வகையான உணவுப் பொருட்களை தன்னிடம் அன்போடு படைப்பவர்களிடம் மகிழ்ந்து ஏற்பவர் விநாயக பெருமான் ஆவார். விக்னங்களை நீக்கும் சமர்த்தன். மேற்கூறிய உணவுகளை எல்லாம் விரும்பி உண்ணும் விக்ன சமர்த்தன் தடை நீக்குவதில் வல்லவராவார். இவரே கருணைக்கடல் போன்றவர். மேருமலையை வில்லாக வளைத்து திரிபுரத்தை எரித்து சடைமுடி தரித்த சிவபெருமானின் அன்பு புதல்வர் ஆவார். ஒற்றை கொம்பன். ஞானமும் விச்சமும் விசித்திரமான அழகு வாய்ந்த தந்தங்களை ஒற்றை கொம்பை உடைய பெருமாளே. இப்பாடலின் சுருக்கமான இது என்னவென்றால், பலவிதமான நைவேத்தியங்களை விரும்பி உண்ணும் விநாயக பெருமானே, சிவபெருமானின் புதல்வனே, உனது தம்பியான முருகப்பெருமானின் மயில், வேல், சேவல் மற்றும் அவனது திருவடிகளை தியானித்து நான் என்றும் திருப்புகழ் பாடும் பாக்கியத்தை உனக்கு தந்து அருள வேண்டும் என்று அருணகிரிநாதர் விநாயக பெருமானை வேண்டிக் கொள்வதே இப்பாடலின் பொருளாகும். பக்கரை விசித்திரமணி. பொன் கல்லணை இட்ட நடை. பச்சி எனும் முகர்துர கமும் நிப. பக்குவம் மலர்தொடையும் அக்குவடு பற்றி ஒளிய பட்டு உருவ விட்டு அருள்கை வடிவேலும் திக்கு எது மதிக்க வற்குடமும் இரட்சை தேரும் சிற்று அடியும் முற்றிய 12 தோளும் செய்ப்பதிய வைத்து உயர் திருப்புகழ் விருப்பத்தோடு செப்பு என எனக்கு அருள்கை மறவேனே. இக்கு அவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய், எள், பொறி, அவல், துவரை, இள நீர், வண்டு, எச்சில், பயறு, அப்ப வகை, பச்சரிசி, பிட்டு, வெள்ளரிப்பழம், இடி, பல்வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை பச்சனமும் எனக்கொல் ஒரு விக்கிர சமர்த்தன் எனும் அருள் ஆளி. வெற்ப குடிலச்சலடில வில் பரமர் அப்பர் அருள் வித்தக மறுப்பு உடைய பெருமானே. விநாயக பெருமானை வணங்கி இத்திருப்புகழை பாட ஆரம்பிக்கிறேன்.